உங்களுடைய சகோதர ஜாதிக்காரனாக இந்த ஜெயச்சந்திர மரவன் உங்களுக்காக ஒரு பொருளை கொடுத்து கல்யாணுக்கோ மரவனுக்கோ அமுடியனுக்கோ வெள்ளாளனுக்கோ எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்களை 7 பேரையும் ஒன்றிணைத்து தேவேந்திர குலத்தான் அப்படின்னு சொல்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தேவேந்திர குலம் வேளாளர் என்று சொன்னீங்க. வேளாளர் என்று சொல்லுவதற்கு எவனுக்கும் நாட்டில் யோசிக்கும். மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணது நீங்க தேவேந்திர குலத்தான் எனக்கு ஆட்சேபனை இல்லை. தேவேந்திர வேளாளர் விடவே இன்னைக்கு திருச்சிக்கு வான்னு கூப்பிட்டா நாளைக்கு இதை இவங்க கேட்கலன்னா கோட்டையை சகோதர இனம் இங்கே ஒரு போராட்ட களத்தை அமைத்திருக்க போராட்டத்திலே மரபணும் முன்னின்று நிற்க வேண்டும். கல்லரும் மரவரும் மதமுடையவருமாய் பிரிந்து 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 காலப்போக்கிலே வெள்ளாளராகி போனார்கள். இது மரவனுக்கு நீ தொப்புள் கொடி உறவுக்காரன் தானே. அப்போ உனக்கு ஒண்ணுன்னா நான் நிக்க வேண்டியது. இங்க கூடி இருக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் கூடி கலைகிற கூட்டம் அல்ல, வெள்ளாளர் கூட்டம். ஒரு நாள் சொன்னேன், வேளாளர் களமிறங்கி இந்த அரசு பார்த்ததில்லை, இனி பார்க்க வைக்க வேண்டாம். அவங்களுக்கு தேவேந்திர குலம் சொல்லி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் தேவேந்திர குலம் வேளாளர் சொல்றது கடுமையாக எதிர்க்கிறோம். நாடு முழுவதும் தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் கிராமங்கள் தோறும் வெள்ளாளர் களமிறங்குவதற்கு இந்த பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக தமிழ்நாடு மரவர் பேரவையின் மாநில தலைவர் என்ற முறையிலே ஜெயச்சந்திர தேவன் ஆகிய இந்த அரசை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம வன்முறையை கையில் எடுக்கவில்லை. நாம அர்த்தமில்லாம ஒரு கூட்டத்தை கூட்டல. நமக்கு ஒரு இடைஞ்சல் வந்திருக்கு. அந்த இடைஞ்சல பழனிசாமியும் பன்னீர்செல்வம் தயவு செய்து அதை திருத்திக்கிங்க. வேளாளர் என்று சொல்லுவதற்கு எவனுக்கும் நாட்டில் இந்த போராட்டம் வெற்றி பெறட்டும். இந்த போராட்டம் வெற்றி பெறட்டும். இந்த போராட்டம் வெற்றி பெறும். கல்லணம் மரவனும் உடனடியாக இந்த கோரிக்கை மாநாட்டினை அனும வேண்டும். 23% மக்கள் தமிழகத்தில் வாழ்கிற ஒரு மிகப்பெரிய ஜாதி. ஒரு இளைஞர் என்பதை தமிழ்நாடு மரவர் பேரவை அனுமதிக்காது என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணன் ஜெயச்சந்திர தேவர் உங்களிடம் உரையாற்ற இருக்கிறார். அன்றாடம் நான் வணங்குகின்ற இந்த உலகத்தில் பிறப்பிற்கரிய மாமனிதராய் பிறந்திட்ட மனித உருவில் வந்த முருகன் கடவுளாய் பெருமைக்குரிய மரவர் இனத்திலே பிறந்தவன் என்னுடைய சகோதர இனம் இங்கே ஒரு போராட்ட களத்தை அமைத்திருக்கிறது. அவருடைய போராட்டத்திலே மரவனும் முன்னின்று நிற்க வேண்டும். கலந்து கொள்வதற்கு மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். தயவு செய்து இப்ப யாரும் கை தட்டக்கூடாது. நான் உங்களோடு ஒரு சில விஷயங்களை கை தட்ட வேண்டாம், ஆர்வம் வேண்டாம், விஷயத்தை
நம்முடைய ஜாதி இப்ப கூடியிருக்கிற ஜாதியின் அடிப்படையில் பிள்ளை. ஆனால் நமக்கு பட்டங்கள் என்பது 7 வகையான பட்டங்கள். பிள்ளை என்றும், முதலியார் என்றும், கவுண்டர் என்றும், உடையார் என்றும், தேசியர் என்றும், குருக்கள் என்றும், ஓதுவார் என்றும் 7 வகையான பட்டங்கள். சரி, கொங்குநாட்டு பகுதியிலே கவுண்டர் என்றும், தொண்டை நாட்டு பகுதியிலே முதலியார் என்றும், சோழ மற்றும் பாண்டிய நாட்டு பகுதியிலே பிள்ளை என்றும், இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் மணிநாடு பகுதியிலே வெள்ளாளர் என்றும் நம்முடைய ஜாதி ராமாயண இதிகாச காலங்களிலே ஒரு கொடியை வந்து நோட் பண்றாங்க ராமாயணத்துல. அந்த கொடியின் பேரு நாகவல்லி கொடி. அந்த கொடியில இருக்கிற ஒரு இலையை பார்த்து சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலாம் சீரணமாகும். இன்றைக்கு அது வெற்றிலை கொடி. உற்பத்தி செய்கிறவர்கள், வேளாண் தொழிலை செய்கிறவர்கள், தொண்டை மண்டலத்திற்கு வந்ததினால் நாம் தூங்க வேளாளர் சொன்ன ஒன்றும் பேர் சொல்லல. 1000 ஆண்டு பாரம்பரியம் இந்த வேளாளர் சமுதாயத்திற்கு. 7 வகையான பட்டப்பேர்கள் என்று சொன்னேன். அதற்குள்ளே உட்பிரிவுகள் தெரியுமா? எல்லாரும் இந்த உட்பிரிவு சேர்ந்தவர்கள் இங்க வந்திருக்கிறீங்க. அதற்குரிய சகோதரர் இங்க உங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த உட்பிரிவுகளை பொறுத்த மட்டும் ஆதிசைவ வேளாளர், ஊற்று வடநாட்டு வேளாளர், சைவ வேளாளர், அசைவ வேளாளர், காப்பட்டு வேளாளர், ராமத்தான் வேளாளர், சோழிய வேளாளர், நாட்டம்பட்டி வேளாளர், துளுவ வேளாளர், பாண்டிய வேளாளர், கொடிக்கால் வேளாளர், தொண்டைமண்டல வேளாளர், அரும்புக்கட்டி வேளாளர், வீரபடி வேளாளர், இந்த பிள்ளைமார் சமுதாயம் இதுவரையிலும் தெருவில் இறங்கி இந்த அரசாங்கம் கள்ளர் சமுதாயத்திலே இதோ இந்த காவிரி பாய்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் எங்களுடைய பிரதேசங்கள் என்று சொல்லுகிறார்களே, பறந்து விரிந்து வாழ்கிற 110 வகையான கள்ளர் சமுதாயத்து மக்கள் வடநாட்டு கள்ளர் சமுதாயம். வைகை பாய்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் எங்களுடைய பிரதேசங்கள் என்று சொல்லுகிறார்களே வாழ்கிற தென்னாட்டு கள்ளர் சமுதாயம். இப்படி வடநாட்டு கள்ளர் சமுதாயம், தென்னாட்டு கள்ளர் சமுதாயமும், தாமிரபரணி பாய்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் எங்களுடைய பிரதேசங்கள் என்று சொல்லுகிறார்களே 18 வகையான உட்பிரிவுகளை உள்ளடக்கிய மரவர் சமுதாய மக்கள். அதுபோலவே ராஜகுல அகமுடையார் உள்ளிட்ட 8 வகையான பிரிவுகளில் வாழ்கிற அகமுடையார் சமுதாயத்து மக்கள். இப்படி கள்ளரும் மரவரும் அகமுடையாருமாய் பிரிந்து 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 காலப்போக்கில் வெள்ளாளராகி போனார்கள். இது மரவனுக்கு நீ வந்து தொப்புள் கொடி வரவுக்காரன் தானே. அப்ப உனக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்க வேண்டியது ஆர்ப்பாட்டத்திற்கு எனக்கு தகவல் தெரிந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக நான் வந்து இங்கே உங்கள் முகப்பார்க்க வந்திருக்கிறேன். ஆதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். எப்ப நடத்தினீங்க? மத்திய அரசும் மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப நடத்தினீங்க? 1939 இலங்கையில் வட்டமேஜ மாநாட்டில் காந்தி அவர்களுடைய எதிர்ப்புக்கிடையே அம்பேத்கர் அவருடைய கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அங்கே ஒரு வட்டமேஜ மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு அங்கே நீங்க டிசைட் பண்ணீங்களே 1939-40. அப்பத்தானே இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்க. அப்படி 1949 1939-40 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு இதோ என்னுடைய கையிலே இருக்கிறது. இந்த சாதிவாரி அப்போ அதான் கைதுக்காரங்க நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்கணும். அந்த 39-40 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய வன்னியர் சமுதாயம் 15%, பறையர் சமுதாயம் 12%,
முக்குளத்தூர் 6.5%, கொங்கு வேளாளர் 6%, வெள்ளாளர் பொதுவுல அவங்க 5.25%,